2026 தேர்தல் யாருக்கு சாதகமா அமையும்? தமிழ்நாட்டில் இதை பற்றியான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அது நல்ல வியூஸ் போயிட்டுருக்குது. அதிலே எல்லாம் சொல்லியிருக்கோம். நம்மளோட கணிப்புப்படி நம்ம சேனலில் மட்டும் இல்லாமல் இன்னும் பல சேனலுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அரசியலை பற்றி. அது வெறும் ஜாதகத்தை மட்டுமே வச்சு இல்லாமல், ராசி பலனை வச்சு மட்டும் இல்லாமல், ஒரு தலைவர்களுடைய மன ஓட்டம் மற்றும் தொண்டர்களுடைய அல்லது ஓட்டர்ஸோருடைய வாக்காளர்களுடைய மன ஓட்டங்களை வைத்து நம்மளோட கணிப்பு இருக்கும். எப்போவுமே அந்த கணிப்புப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம சொன்னது ஓரளவுக்கு தெளிவாகவே நடந்துக்கிட்டு வர மாதிரியே இருக்குது. எல்லா விஷயமும் நம்ம எப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்கிறோம், 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிறோம், 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி பல பேருக்கு பல இடத்துல சொல்கிறது தான் இப்போ நடந்துட்டு வருது. அது ஒன்றா திருப்பி அதோட வீடியோட கண்டினியூஷன் மாதிரி இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். 2026 தமிழ்நாடு தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும்? அரசியலில் மட்டும் இல்லாமல் தனி வாழ்க்கையில் கூட எதிரிகள் ஒருத்தருக்கு அதிகமாகிட்டே வருவாங்க. அப்படி அதிகமாகிட்டு வந்தால் அவரை எளிதில் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா, வெற்றியாளர்களுக்கு அதிகமாகிறதுங்கிறது இயல்பான விஷயம். ஜெயிச்சு வந்தவங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கிறதுங்கிறது இயல்பான விஷயந்தான். அதனால் எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அடுத்த எலெக்ஷனில் இவர் ஜெயிச்சிடலாம் இவரை அப்படி இப்படிலாம் நினைக்க முடியாது. எதிரிகள் அதிகமாகி வருவதனால ஒருவரை எளிதில் வீழ்த்து விட முடியாது. ஆனால் எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் ஒருவரை எளிதில் வீழ்த்தி விடலாம். இதுதான் நம்ம ஊர்லெல்லாம் பழமொழி இருக்கு. எதிரிக்கு எதிரியை தனது நண்பனாக்கி கொள்வது ஒரு புத்திசாலியோட அழகு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையல் அனைவருக்கும் தாழ்வு என்பதும் ஒரு சாணக்கியத்தனம். அந்த சாணக்கியத்தனத்தை தான் பயன்படுத்தி அமித்ஷாவுடைய வியூகங்கள்லாம் அமையுது. பிஜேபியோட வியூகங்கள் அப்படி தான் இருக்குது. அப்படி தான் பீகாரில் வெற்றி பெற்றார். பேராசை இருக்கக்கூடாது. பேராசை, நான் ஃபுல் மெஜாரிட்டியாக நானே வரணுங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கான குவாலிட்டி இருக்கணும். அதுக்கான தகுதிகளெல்லாம் வளர்த்துக்கினதுக்கப்புறம் தான் அந்த மாதிரிலாம் வர முடியும். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி முழுமையான தகுதியுடைய ஒரு தலைவர் கூட கிடையாதுங்க. இன்றைக்கி தேதிக்கு ஃபுல் மெஜாரிட்டியில் தானும் தன்னோட கட்சியும் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஒரு தகுதி பெற்ற தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. இதுதான் உண்மை. அப்படி இல்லாதப்ப என்ன பண்ணலாம்? பிறருடைய தயவெல்லாம் நம்ம பெறணும். அது அந்த மாதிரி பெறுவதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னா, ராமாயணம் மகாபாரத காலத்தில் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ராமருக்கு பல பேர் துணை வந்தாங்க, அவர் தனித்தோன்னையும் போகல. மகாபாரதத்துலேயும் பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு 12 நாட்டுக்காரங்களும், துரியோதனனுக்கு ஒரு 18 நாட்டுக்காரங்களாம் சேர்ந்து தான் பண்ணிட்டாங்க. தனித்தனியெல்லாம் எதுவும் நடக்கலை. ஆக தனியாக தான் போரிடணுங்கிறதெல்லாம் சுத்த முட்டாள்தனமான விஷயம். தனித்து போட்டுடுவேன் என்பது அனுபவஸ்தர்களாலே முடியாத காரியம். இது யாருக்கு லாபமாக இருக்கும் அப்படிங்கிறதோட தனக்கு நஷ்டமாக இருக்குங்கிறது தான் உண்மை. திமுகவோ அதிமுகவோ சீமானோ விஜயோ சிஎம் அப்படிங்கிற ஒரு பதவியின் மேலே ஒரு ஆசை, அந்த பதவி வெறியோட தான் போராடுறாங்க. இந்த பதவியோட புத்திசாலித்தனம் சேரலை. யாருக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னா, 4 பேருக்குமே அந்த தகுதி கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு மற்றவங்க விட்டு கொடுத்தா தான் வர முடியும்.
விட்டு கொடுக்கலன்னா வராது. திமுக கூடிய கூட்டணிகள்லாம் விட்டு கொடுப்பாங்க. திமுகவுடைய கூட்டணிகள்லாம் விட்டு கொடுப்பாங்க. தலைமை பதவி அவருக்கே இருக்கட்டும்னு சொல்லி விட்டு கொடுப்பாங்க. அதிமுகவுடைய கூட்டணியை கூட விட்டு கொடுப்பாங்க. ஆனால் விஜய் கிட்ட கூட்டணியும் இல்லை, அவரும் விட்டு யாருமே அவருக்கு தான் சொல்லி கொடுக்குற அளவுக்கு தயாராக இல்லை. அவரை சிஎம் ஏற்றுக்கிற அளவுக்கு கூட்டணிகளே இல்லை. சீமானுக்கும் அதே தான். 2வது பட்சமாக இந்த 2 பேருக்கு, விஜய் அண்ட் சீமானுக்கு பெட்ரமஸ் லைட்டே தான் ஓணும். சிஎம்மாக தான் வருவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. வந்தால் ராஜாவாக தான் வருவேன்னு. சும்மா ஒரு எம்எல்ஏவாக வருவோம், அப்புறம் ஒரு மந்திரியாக வருவோம், ஒரு டெபுட்டி சிஎம்மாக வருவோம், அப்புறம் சிஎம்மாக வருவோங்கிற இந்த படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறலாங்கிற எண்ணம் சீமானுக்கும் இல்லை, விஜய்க்கும் இல்லை. அதனால் நேரடியாக சொல்லலாம், இவங்க 2 பேர் போட்டியில் சிஎம் போட்டியிலே இல்லை. இவங்க 2 பேர் சிஎம் போட்டியிலே இல்லைன்றதை தெளிவாகவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு தேர்தல் சூட்சுமம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சிக்கு நிறைய தொண்டர்கள் இருக்கணும், அப்புறம் நல்ல வேட்பாளர்கள் இருக்கணும், 3வது திறமையான தலைவர் இருக்கணும், 4வதா ஒரு தெளிவான நிலையான கொள்கை இருக்கணும். இப்போ கொள்கைன்னு யாருக்காவது ஏதாவது இருக்குதா அப்படின்னா, இன்னுமே கொள்கையை தனிப்பட்ட முறையில் தனக்கான கொள்கையை விஜய் வகுக்கவே இல்லை. அவருக்குன்னு ஒரு கொள்கையே இல்லை. திமுகவோட கொள்கையெல்லாம் அவர் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறார். நீட்டு வேணாம், பெரியாரிசம் அப்படின்றதெல்லாம் திமுகவோட கொள்கையெல்லாம் அவர் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார். அவருக்குன்னு கொள்கை இல்லை. ஆனால் சீமான சில கொள்கைகளெல்லாம் தனக்குன்னு வச்சுக்கிறார். எனக்கு தமிழ் தேசியம்தான் கொள்கைன்னு சொல்கிறார், தமிழை பிரதானம்னு சொல்கிறார், துணிச்சலாக சொல்கிறார். இவர் அளவுக்கு கூட விஜய்க்கான கொள்கை தெளிவு கிடையாது, நிலையான கொள்கை. சீமானோட கொள்கை கடந்த காலத்துலேருந்து இப்போ நிறைய மாறி வந்திருக்கு. கடவுளே இல்லைன்றது, இந்துக்களும் சிவனையும் பெருமாளையும் நாராக கிழிச்சது, இதெல்லாம் நம்மெல்லாம் இப்போ அந்த வீடியோலாம் கேட்டு தான் இருக்கிறோம், பார்த்து தான் இருக்கிறோம். அதெல்லாம் எங்கேருந்து ஒழிச்சு வச்சிட முடியும்? அதான் எடுத்தோடனே சோசியல் மீடியாவில் வந்துடுது, சர்வரில் போய் சேவ் ஆகிடுது. எப்போ வேணாலும் வரும், வேணும் போது எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ புதுசாக முருகரை மட்டும் ஏற்றுக்கிறாரு, திருநீர் வச்சுக்கிறாரு. இதெல்லாம் அவரோட கொள்கையாக இருக்குது. இப்போ கொள்கையில் சில மாற்றங்கள்லாம் வருது அவருக்கு. அதனால் இழப்புகள் அதிகமானால் எல்லாருக்கும் கொள்கையில் மாற்றம் வரும். கமலஹாசன் இழந்தது பெருசு. அதனால் எனக்கு ஒரு கொள்கை வேணாம், ஒன்றும் வேணான்னு எவனை எதிர்த்து டிவி தூக்கி போட்டு உடைச்சாரோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறார். வைகோ யாரை எதிர்த்து கட்சியை ஆரம்பித்தாரோ திருப்பி அவங்ககிட்டயே போயிட்டு சேர்ந்துக்கிட்டார். கொள்கை இல்லாத தலைவர்கள் 2ஆம் தலைபட்சங்கள் அல்லது 3ஆம் தரமான தலைவர்கள் தான். கொள்கை இல்லாத தலைவர்களை நீங்கள் 3ஆம் தரமான தலைவர்களாக வச்சுக்கலாம். அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஆக நிலையான கொள்கை இல்லை, திறமையான தலைவரும் இல்லை. யார் திறமையான தலைவராக இருந்தாக்கா ஏன் அந்த கரூர் மேட்டர்லெல்லாம் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மக்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு தனித்தனியாக காலில் ஒரு நிலைமை வருது? 41 பேர் இறந்து போகிறதுக்கு சூழ்நிலை எல்லாம் ஏன் வருது? போதுமான அளவுக்கு திறமை இல்லை. சரி, ஓகே, நல்ல வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படின்னா, பிஜேபி பீகாரில் ஒரு 25 வயசு பாட்டு பாடுற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சிருது. அவங்களால முடியுது. அவங்க எந்த கட்சிக்காரன் வந்தால் சினிமாக்காரன் வந்தாலும் சேர்த்துப்பாங்க. விஜயதாரணியா வா, அவங்க அந்த கட்சியிலேருந்து வராங்க, வாங்கன்னு எடுத்துப்பாங்க. சரத்குமாரா வாங்க, உங்களுக்கான கௌரவம் தரேன். கஸ்தூரியா வாங்க, குஷ்புவா வாங்க, யார் வந்தாலும் சேர்த்துப்பாங்க. ஃபேமஸான ஆள்லாம் வேணும். விஜய்கிட்ட 234 தொகுதிக்கு ஒரு
புகழ்பெற்ற வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா? அதிகபட்சம் ஒரு 100 பேரை தேர்த்த முடியுமா அவர்கிட்ட இன்னைக்கு தேதிக்கு? இன்னும் ஒரு 90 நாளில் எல்லாம் புகழ்பெற்ற ஃபேமஸான செலிபிரிட்டிஸு, இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து சேர்ந்துட போகிறாங்களா? அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்லைங்க. தனித்து இவர் நின்று ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை கொள்கையிலும் இல்லை, 2ஆம் கட்ட தலைமையும் இல்லை. எப்படி வருவாங்க? எப்படி போய் சேருவாங்க? அட்ராக்டிவான கொள்கை வேணும், சக்ஸஸ்ஃபுல் பாலிசி வேணும், வெற்றிகரமான கொள்கை இல்லை. இன்னைக்கு 21 மாநிலங்களில் காவி கொடி பறக்குது. ஒன்று தன் தலைமையில் பிஜேபி ஆட்சி செய்யுது, அல்லது தாம் பங்கு பெற்ற ஆட்சி அங்கே நடக்குது. இன்னும் ஒரு 7, 8, 9 மாநிலங்களாக தான் பிஜேபியால் நுழைய முடியாமல் இருக்குது. இந்தியாவில் 3ல் 2 பங்கை பிஜேபி தொட்டுடுச்சு. ஸோ அந்த இந்துத்துவா கொள்கை சக்ஸஸ்ஃபுல் பாலிசியாக இருக்குதா இல்லையா? அந்த கொள்கை வந்து, அந்த சித்தாந்தம், ஐடியாலஜி வந்து அவங்களுக்கு வெற்றியை தருதா இல்லையா? உங்களோட சித்தாந்தம் என்ன? சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிற கொள்கை கூட கிடையாது உங்ககிட்டலாம். ஒரு தீபாவளிக்கு, ஒரு ராமர் ஜெயந்திக்கு, ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்கிற பழக்கம் இருக்கா? இல்லை. இந்த பாலிசி எல்லாம் வந்து கொள்கை நிலையான அல்லது தெளிவான கொள்கை இல்லாதவர்கள், நிலையான மட்டும் இல்லை, தெளிவான மட்டும் இல்லை, அட்ராக்டிவான கொள்கை இல்லைன்னா அவங்களாம் ஜெயிக்க முடியாது. அவங்களாம் ஜெயிக்க முடியாது. இது எதை வச்சு சொல்கிறீங்க? கடந்த கால அனுபவம் தான். தான் ஒரு இந்துத்துவாங்கிறத வெளிப்படையாக காட்டிக்கிறதுனால மட்டும்தான் பிஜேபி வந்து இந்தியாவில் 3ல் 2 பங்கு மாநிலங்களை ஆளுது. இன்னும் தென்னிந்தியாவில் மட்டும்தான் கொஞ்சோண்டு ஆட்டம் காணுது, ஆனாலும் வளர்ந்துக்கிட்டு வருது. அது நேரடியாக வந்து தன்னுடைய இடத்த பிடிக்கிறதுக்கு இன்னும் 1-2 தேர்தல் தேவைப்படலாம். அது அவங்களே உணர்ந்திருக்காங்க. தன்னை உணர்ந்தவன் தலைவன் ஆகிறான். உன்னை அறிந்தால் உலகத்தை நீ ஆளலாம். ஸோ இந்த பிஜேபி தலைமைக்கு தெரியுது தென்னிந்தியாவில் இன்றைக்கி நம்ம வந்து வர முடியாதுன்னு. அதனால் பிஜேபி என்ன பண்ணுது? அண்ணாமலை மாதிரி சக்தி வாய்ந்த, திறமை வாய்ந்த தலைவர்களை கூட கொஞ்சம் நீ பின்னாடி நெல்லு, நம்ம இன்றைக்கி அடுத்தவன் தோளில் தான் ஏறணும், வேறு வழி இல்லை. இன்றைக்கி நமக்கு இந்த தோளில் அட்லீஸ்ட்டு ஆட்சியை பிடிக்க முடியாட்டியும், ஆட்சியில் போய் சிஎம்மாக உட்கார முடியாட்டியும், பார்ட்னர்ஷிப்பில் போய் உட்காரலாம். நம்ம இல்லாமல் அந்த ஆட்சி இல்லைங்கிற அளவுக்கு பண்ணலான்ற ஒரு புத்திசாலித்தனமான கணக்கு அவங்களுக்கு இருக்குது. கௌரவத்தெல்லாம் தூக்கி ஓரம் போடுன்னுச்சு. நம்மளோட வளர்ச்சி 6 மாதத்துக்கு நிறுத்தி வைனிடுச்சு. 2026 மே மாதம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்மளோட வளர்ச்சியெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சிரு. அண்ணாமலைக்கு சொல்கிறது தான், நீ ஓரம் கட்டி வச்சிரு, ஆட்சியை பிடிச்சி உள்ளே போயிடுவோம். அண்ணாமலை நினைப்பார், நம்ம தான் எடப்பாடியெல்லாம் தற்கொலைன்னு திட்டோம், நம்ம எப்படி திருப்பி வந்து அங்கே போய் வச்சுக்கிட்டு என்னன்னு ஈகோ இடிக்கும்ல, கேவலமாக பேசிட்டு திருப்பி அவங்ககிட்ட போய் எப்படி நல்லா பேச முடியும்? அவங்களே வந்து இனிமேல் வானத்தை அளவில் புகழ்ந்து வந்து அவர் ஓட்டு போடுங்கன்னு எப்படி பேசுறது? இந்த மாதிரியான நெருடனால சூழல்லாம் உண்மையான நேர்மையான மனிதர்கள் வரும். ஆனால் சராசரி அரசியல்வாதிக்கு அதெல்லாம் வராது. நேற்று ஒரு மாதிரி பேசிட்டு நாளைக்கு ஒரு மாதிரி பேசலாம். இவரால் அது மாதிரிலாம் முடியல. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது அவருக்கு. அரசியல் ரொம்ப சிரமமாக இருக்குது அண்ணாமலைக்கு. பிஜேபி அதெல்லாம் இல்லை, இலக்கு தான் வேணும். பாதையை பற்றி கவலையப்படலை. பாதையை பற்றி கவலை கிடையாது. என்னோட இலக்கு 2031 தமிழ்நாட்டில் சிஎம் ஆகணும். பிஜேபி தமிழ்நாடு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படி இல்லையா இன்றைக்கி இன்டைரக்டாக அல்லது பாதியாச்சு நம்ம அதில் ஜெயிக்கணும். இதுதான் 2026 கொள்கை. அதனால் அவங்க வலுவான கூட்டணியாக இருக்கிற திமுக கூட்டணியை எதிர்க்கிறதுக்கு வலு சேர்க்குற வகையில் எவன் காலில் ஒன்றாலும் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. யாரை ஒன்றாலும் மிரட்டி அல்லது திருப்திப்படுத்தி நம்பிக்கையை கொடுத்து
கௌரவத்தை கொடுத்து, எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது, பார்த்துக்கணும். யாரை வேணாலும் திருப்திப்படுத்தி, நம்பிக்கை கொடுத்து, திருப்திப்படுத்தினா என்னங்க அர்த்தம்? நீங்கள் வாங்க, எலெக்ஷன் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அதுவே திருப்திப்படுத்துறது தான். இப்போது விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அம்மா வராங்க. உங்களுக்கு சீட்டு இருக்குது, கௌரவமான சீட்டு தரேன், செலவு கூட நீங்கள் பண்ணாதீங்க, நாங்கள் பண்ணிக்கிறோன்ட்டாங்கன்னா வரமாட்டாங்க சொல்ல போகிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த மாதிரி ஒரு கௌரவத்தை கொடுக்குறேன், ஆட்சியிலையோ சென்ட்ரல்லையோ ஸ்டேட்லேயோ உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்குறேன், வருவாங்களா வரமாட்டாங்களா? இந்த மாதிரியெல்லாம் எல்லாரையும் சிறு கட்சியெல்லாம் இழுத்துருவாங்க. இழுக்க முடியாதது 2 கட்சியை தான் இருக்கும். ஒன்று சீமானை இழுக்க முடியாது, ஒன்று விஜய் இழுக்க முடியாது. ஏன்னா சீமான் நெடுங்காலம் பயணப்பட்டுட்டார், தனியாக இருந்தே நெடுங்காலம் பயணப்பட்டார். அவருக்கு கடுமையான ஈகோ இடிக்கும், அதனால் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார். விஜய் மாயையில் இருக்கிறார், ரசிகர் கூட்டம் மாயையில் இருக்கிறார், அதனால் அவரும் வரமாட்டார். அந்த மாயை பெரிய இழப்பை விட்டுட்டு வந்துக்கிறார். நான் வருஷத்துக்கு 500 கோடி சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வந்துக்கிறார். அவர் ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காகவும் ஒரு டெபுட்டி சிஎம்முக்காகவும் வரப்போகிறாரு. அடுத்து ஒரு 5-6 வருஷம் பொறுத்து வரலான்னாக்கா வராது. ஒருவேளை ஜனநாயகம் படம் அவருக்கு ஏதாவது பாடத்தை கற்பித்தால் அது எப்படி கற்பிக்கும்? நான் சொல்கிறேன் கேளுங்க. நான்லாம் விஜய் படம் தேட்டரில் போய் பார்க்க ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன் அப்படின்னா, என் பாலிசிக்கு அவர் ஒத்து வரல, என் மதத்தை அவர் மதிக்கலை, ஏமாத்துறாரு என் மதத்தை, என் மதத்தில் இருக்கிறவங்கள ஏமாற்றிக்கிறார், அவர் பொழப்பு நடத்துகிறாரு. என்னையே ரொம்ப வருஷமாக ஏமாற்றிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். வெறும் விஜய்னு பேரை போட்டு ஏமாற்றியிருக்கார். எப்போ அவர் ஜோசப் விஜய்னு எங்களுக்கு தெரிஞ்சுதோ, இப்போ ரஜினிகாந்தோட சொந்த பேர் சிவாஜி ராவ். அந்த சிவாஜி ராவ் பாஸ்போர்ட்டில் அதில் இதில் அப்படி தான் இருக்கிறதா இன்றைக்கும் சொல்கிறாங்க. ஆதார் கார்டெல்லாம் அப்படி தான் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. ஓட்டர் ஐடி கூட அப்படி தான் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, சொல்கிறாங்க. நான்லாம் கூட போயஸ் கார்டெலாம் போய் அவர் வீட்டாண்டெல்லாம் போய் பிஜேபிக்காகலாம் அந்த ஏரியாலெலாம் போயிட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அங்கேருந்து கொஞ்சம் சொன்ன தகவல் தானோட நான் இன்னும் அதெல்லாம் பெருசாக ஆராய்ச்சி பண்ணல. அவருக்கு பேர் ரஜினிகாந்தாக இருக்கும், ஆனால் அவர் ரெக்கார்டு வயசு இப்படி தான் இருப்பார். அதனால எங்களுக்கு என்ன நஷ்டம் வந்தது? எங்களை அவர் ஒன்றுமே ஏமாற்றலை, என் மதத்தையோ இதெல்லாம் அவர் ஏமாற்றலை. சரி, ஓகே, விட்டுரும். ஆனால் இவர் அப்படி கிடையாது. ஜோசப் விஜய்ங்கிறது தன்னோட ரிலிஜனை மறைச்சி வச்சு தானே இவ்வளோ காலம் அரசியலில் இவ்வளோ காலம் சினிமாவில் கொடி கட்டி பிறந்திருக்காரு. நீங்கள் பாருங்கள், யார் ஒருத்தருடைய கலைஞன் பார்சாலிட்டி இல்லாதவனாக இருக்கணும். யார் ஒருத்தரையுமே ஏமாற்றக்கூடாது, ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது. இப்போது கிறிஸ்துவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் பெயர்கள் கொண்டு தமிழில் ஒரு ஹீரோ கூட பெருசாக வர முடியாதுங்க, மறைச்சி தான் வர முடியும், மறைச்சி தான் வர முடியும். விக்ரம் அவரோட ஒரிஜினல் பேர் தெரிஞ்சு போச்சுன்னா எடுத்துக்க மாட்டான் படத்தில். விஜய் ஜோசப் விஜயோட ஒரிஜினல் பேர் ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சு போனதுக்கப்புறமா ஒரு சாரார் படம் ஆக்குறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக சில வருஷத்தில் அரசியலுக்கு வர வேண்டியது நிலைமைக்கு உண்டாயிடுச்சா இல்லையா? அப்போ கமலஹாசன், எங்களுக்கெல்லாம் ஒரு பாலிசி இருக்குது, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எங்களுக்கெல்லாம் ஒரு பாலிசி இருக்குது. கமலஹாசன் படத்தை காசு கொடுத்து தேட்டரில் படம் பார்க்கக்கூடாது, விஜயோட படத்தை பார்க்க மாட்டோம், அஜித் படம் பார்ப்போம். இதெல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல. என்ன மாதிரியே இருக்கிறவங்க இல்லை என்னோட அதிகமாக வெறி பிடிச்சி அலைகிறவங்களாம் இருப்பாங்க நாட்டில். இப்போ இவங்களுடைய ஓட்டெல்லாம் எப்படி கிடைக்கும், இவங்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி கிடைக்கும் சினிமாவுக்கெல்லாம்? ஏதோ ஒரு வகையில் சஃபர் ஆகி தான் சினிமா விட்டு வெளியே வந்துக்கிறாருங்கிறது என்னோட கருத்து. அதனால் அவர் தனியாக இருந்தால், தனியாக ஜெயிச்சா
அவரோட ரசிகர்கள்னு சொல்லக்கூடிய அரசியல் ஞானமே இல்லாத சிறுவர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. வயசில் சிறுவர்களில், அரசியல் அறிவில் சிறுவர்கள், அரசியல் அறிவில் சிறுவர்களும் சிறுமிகள்லாம் தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. வேறு யாரும் வர முடியாது. அவருக்கு ஒரு அரசியல் ஞானமும் அரசியல் அறிவும் கிடையாது, அவருக்கே கிடையாது. எவன் ஒருவன் பத்திரிகையாளரை தனித்து ப்ரீ பிளான் இல்லாமல் திட்டமிடாமல் சந்தித்து பதில் பேசுறதுக்கு துணிச்சல் இருக்குதோ அவனே அறிவார்ந்த தலைவன். நீங்கள் அந்த வகையில் சீமானை பாராட்டலாம். நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி மைக்கு நிட்டினாலும் அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். புரியுதுங்களா? டிடிவி எப்போ கூப்பிட்டாலும் பதில் சொல்லுவார், எப்போவுமே பேசுவார். அண்ணாமலை சொல்லவே வேண்டியதில்லை. மைக்கு நீட்டுறவன் தான் பயப்படணும், அவர் பயப்பட போகிறதில்லை. எடப்பாடிக்கிட்ட பேசுங்க, பேசுகிறார் அவர். ஆனால் இப்போ வரைக்கும் விஜய் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட யார்ட்டையும் பேசி வரலையே. விஜய் மட்டும் இல்லை, உதயநிதியால் கூட பேச முடியாது, ஸ்டாலினாலையும் பேச முடியாது. இவங்கெல்லாம் பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் வந்திருக்கிறாங்க, டேலண்ட்டில் வரல. உள்ளுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸில் வந்தவங்கக்கிட்ட இனிமேலாச்சு வரலாம், வாய்ப்பு வரலாம். சினிமாவில் கூட வருதாங்க. எவ்வளோ சினிமாவில் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் ஹீரோ ஆனவங்க இருக்கிறாங்க. சத்யராஜோட பையன், பாரதி ராஜா பையன், இப்படி எண்ணற்ற இன்ஃப்ளூயன்ஸால் சினிமாவில் உள்ளே வந்தவங்க இருக்கிறாங்க. யாருங்க நிலைச்சி நின்று இருக்கிறாங்க? நிலைச்சி நிற்கிறதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குங்க. அதிர்ஷ்டம் முதல்ல வேணும், அப்புறம் அடிப்படை தகுதி வேணும். அதாவது தகுதினா திறமையெல்லாம் வச்சுக்கலாம். அடிப்படை திறமை தகுதியெல்லாம் வேணும். நான் சிம்மு மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட் எல்லாம் கேட்கல. நான் பாட்டு, டான்ஸு, ஆட்டம் கீட்டம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டெல்லாம் எதிர்பார்க்கல மக்கள். ரஜினி மேலே எல்லாம் ஆவரேஜுக்கு மேலே பாஸ் ஆகிருந்தால் போதும். ஆட்டம் போதும், பாட்டு போதும், டான்ஸு போதும், அவருடைய ஃபைட்டு போதும். எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்று இருக்குது அவர்கிட்ட, ஸ்டைலு, ஸ்பீடு தான் ஸ்டைலே அவருக்கு. புரியுதுங்களா? ஆனால் அவரோட ரசனை அப்படிங்கிறது, ஆனால் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை இப்போ லேட்டஸ்ட்டாக சுந்தர்சி கதை சொல்லும்போது கூட அவர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதில். புரியுதுங்களா? நம்ம இன்னும் பக்கத்தில் உட்காந்துலாம் பார்க்கல, உலகத்தை கவனிக்கிறோம். நாம் ஒரு டிவி போதும் நம்ம கவனிக்கிறதுக்கு, ஒரு மொபைல் போதும், கொஞ்சம் நெட்டு போதும். ஒரு நாளைக்கு 1 GB நெட்டு போதும், உலகத்தை நம்ம கவனிக்க முடியும். நமக்கு அதில் ஆர்வம் இருக்கணும். இந்த உலகத்து மேலே நமக்கு ஆர்வம் அக்கறையும் இருந்தால் பார்க்கலாம். நம்ம பார்க்குறதெல்லாம் வேறு என்னென்னமோ பார்க்குறோம். ரீல்ஸாக தான் பார்ப்போம், வேறு எதுவும் பார்க்க மாட்டோம். ரஜினிகாந்தோடைய ஆளுமை அதிலெல்லாம் இருக்குது. அவரோட ரசனை கரெக்டாக இருக்குது, ஜெயிக்கிறார். மக்கள் எதை விரும்புவாங்கன்னு தெரிஞ்சு அவர் அதுக்கேற்ற மாதிரியான கதைகளை தான் எடுக்கிறார். தனக்கு எது வரணும் அதையும் தேர்ந்தெடுக்கிறார். தனக்கு வராததெல்லாம் வச்சு டிஸ்கோ டான்ஸ்னு ஒரு படம் எடுங்கன்னாக்கா அதெல்லாம் போய் இவர் நடிக்க மாட்டார். ஆனால் சுந்தர்சியும் அவர் மக்களை விரும்புகிற மாதிரி தானே, மக்கள் விரும்புகிற மாதிரி தானே படம் எடுக்கிறாரு. அவர் படமும் எல்லாமே நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. ஆமாம். ஆனாலும் அப்பயே இவர் படத்தை மட்டும் ரிஜெக்ட் பண்ணணும். சுந்தர்சியோட வயசு என்னவா இருக்கும், அப்புறம் பாகுபலி டைரக்டரோட வயசு என்னவா இருக்கும். ஆனால் பாகுபலியோட கதையை இந்தியா முழுக்க ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களே. ஆனால் சுந்தர்சியோட படத்தை இந்தியா முழுக்க ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் எடுக்கிறார், அவ்வளோதான். அவருடைய அளவு அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது, கொஞ்சமாக இருக்குதுன்னு அர்த்தமாகிடுதா இல்லையா? ஒருவேளை அவருக்கு இந்த மாதிரி துணிச்சலாக கொடுத்தா அவர் தன்னை முன்னாடி இருந்தாங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. தன்னை அப்டேட் பண்ணுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் குறையும். வயசுக்கு ஏற்ற மாதிரி, இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி, அடுத்து வரவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதைகள் எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு டியூடுன்னு ஒரு படம் பார்த்தாங்களா? டியூடு, அது கடைசியாக வந்த படம். டியூடுன்னு ஒரு படம் இருக்குது. அதில் ஒரு 2-3 கண்ட்ராயான டைலாக்லாம் இருக்கும் அந்த படத்தில். அதில் அந்த கான்செப்ட்லாம் இருக்கும். அது இளைஞர்களுக்கு பிடிக்கும். அந்த படத்தை டைரக்ட் பண்ண சொல்லி சுந்தர்சி கிட்ட ஒத்துக்கு போகிறாரா அவர்? பண்ண மாட்டார்.
அவர் வந்து சுந்தர் சி வந்து ஒரு 80ஸ்க்கும் 90ஸ்க்கும் வரைக்கும் பொருந்துகிற மாதிரி படம் எடுப்பார். 80ஸ்க்கு பொருந்துகிற மாதிரி எடுப்பார். அதெல்லாம் ஓகே. எவன் 80s 60s 70ஸ்லாம் தேட்டரில் போய் படம் பார்க்குறான்? கஷ்டம் தானே. அதனால் 80ஸில் இருக்கக்கூடிய 70ஸில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்தே வந்து சின்ன பசங்களோட படத்தில் தாங்க நடிக்கிறாரு. சின்ன சின்ன டைரக்டர் படத்தில் தான் நடிக்கிறார். இந்த அந்த அளவுக்கு மோசமான டைலாக்லாம் வைக்கலைன்னா கூட, இது டியூட் படத்தில் வர மாதிரி, இளைஞர்கள் படத்தில் வர மாதிரியான சீன்ஸும் டைலாக்ஸும் வைக்கலைனாலும் அதெல்லாம் கட் பண்ணிவிடுவார் ரஜினி. அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி 6 வயசுலேருந்து 60 வயசு கிழமை வரைக்கும் விரும்புகிற மாதிரி படம் எடுக்கிறதுக்கு அவங்களே வச்சு ஓட்டிடுறாரு. புரியுதுங்களா? ஸோ ரசனை முக்கியம். மக்கள் சினிமாவாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் மக்கள் ரசிக்கணுங்க. 10,000 ரூபா கொடுக்குறேன் நாங்கள் பீகாரில் கொடுத்தாங்க, வாங்கி போட்டு ஓட்டை போட்டாங்க. மக்களுக்கு தேவை என்னமோ அதை கொடுத்தா ஓட்டு போடுறாங்க. இவ்வளோ தானே. இல்லைன்னா ஏன் போட போகிறாங்க? எனக்கு இது கொடுக்குறேன்னு நியாயம் தெரியுமா? மக்களுக்கு நியாயம் தெரியுமா? தர்மம் தெரியுமா? சட்டம் தெரியுமா? எதுவும் தெரியாது. எனக்கு பசி இருக்குது, எனக்கு தேவை இருக்குது, என் பசியை என் தேவையும் பூர்த்தி பண்ணுவேன்னா உனக்கு ஓட்டு. இவ்வளோதாங்க விஷயம். இன்னும் கொள்கை இருக்குது மற்ற கட்சிக்கெல்லாம் நான் இதை தான் உனக்கு தரேன்னு சொல்கிறது. என்னோட எமோஷ்னலுக்கு தீனி போட உங்களால் முடியுமா? என் மதம் அழியுதுன்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஆன்மீகவாதியை என் மதம் அழியுதுன்னு நான் நினைக்கிறேன்னா பிஜேபி என்னோட எமோஷ்னலுக்கு தீனி போடும். நீ கவலைப்படாத, நான் வந்தால் உன் கோயிலெலாம் காப்பாற்றுவேன்னு சொல்லும். அறநிலைத்துறையை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அகற்றி விடுவேன்னு சொல்லும். இதை சொல்லும் போது எல்லா இந்துக்களும் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அந்த டைலாக்கை சீமான் சொல்லுவாரா? எடப்பாடி சொல்லுவாரா? ஸ்டாலின் சொல்லுவாரா? விஜய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். எடப்பாடிக்கிட்டேயும் இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம். ஜெயிச்சு பாதியில் வந்ததுக்கு அப்புறமா அதை ரிமூவ் பண்ண சொல்லி தொல்லை கொடுப்போம். இல்லைன்னா ஆட்சியை கவுத்துருவோன்னு தொல்லை கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக எடுத்து தான் ஆகணும். புரியுதுங்களா? முழு மெஜாரிட்டியோட அவர் தனித்து வரப்போகிறதில்ல எடப்பாடி. அதனால் பிஜேபி இல்லாமல் அது இல்லை. இதெல்லாம் நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே கணிச்சு வீடியோ போட்டிருக்கோம். 1 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறோம். எல்லா வீடியோ ஆதாரமாக இருக்கிறது. இது வரைக்கும் சொன்ன மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. எதுவுமே இல்லை. அடுத்த எலெக்ஷன் யாருக்கு சாதகமாக இருக்குன்றது ஜோசிய ரீதியாகவே நான் இப்போ சொல்லலை. முழுக்க முழுக்க அரசியல் ஆராய்ச்சியாக தான் சொல்கிறேன். அதோட என்னோட உணர்வுக்கு சம்மந்தப்பட்ட வகையிலே ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன். கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன் சாதகங்கள் எடப்பாடிக்கு தான். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படிங்கிற பாலிசியில் எடப்பாடி பிஜேபியோடு சேர்வார். நீ வந்தால் முழுசாக மெஜாரிட்டியாக நான் தான் வருவேங்கிற எண்ணம், அந்த எண்ணம் எடப்பாடிக்கு இருக்காது. இந்த 2 பேருக்கும் இருக்குது. யார் 2 பேருக்கு? ஸ்டாலினுக்கும் இருக்குது, விஜய்க்கும் இருக்குது. ஏன் 3வது ஆளாக வரமாட்டேன்னு தெரிஞ்சாலும் இருக்குது. அவங்க 2 பேர் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரவே மாட்டேன்னு தெரிஞ்சு எலெக்ஷனில் நிற்க போகிறாரு சீமான். நான் சிஎம்மா ஆகவே மாட்டேன், ஆனால் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ ஆளுங்கட்ட கட்சியான திமுக கூட்டணியோட எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறது பிரியுதா அப்படின்னாக்கா, எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கிறது திமுகவோட ஆதரவு ஓட்டை தான் பிரிக்க, எதிர்ப்பு ஓட்டை பிரிக்க முடியாது. ஆதரவு ஓட்டை பிரிக்கிறது யார் அப்படின்னா, அதிகமான ஓட்டை பிரிக்கிறது விஜய் தான். ஒரு 10 ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டை எடுப்பார் விஜய். ஒரு 4 ஓட்டு 2 ஓட்டு சீமானோட ஓட்டை எடுத்துப்பார் விஜய். ஆனால் 20-30 ஓட்டை எடுக்கிறது டிஎம்கேவோட ஓட்டை தான் எடுக்க போகிறார் விஜய். அப்படி எல்லாமே டிஎம்கேவோட பலத்தை குறைக்க போகிறது விஜய் தான். அது எல்லாமே சாதகமாக ஆக போகிறது ஏடிஎம்கேக்கு தான். ஆனால் எந்த அளவுக்கு சாதகமான, தனித்து நிற்கிற அளவுக்கு சாதகமாகாது, ஃபுல் மெஜாரிட்டியாக வர அளவுக்கு சாதகமாகாது. அதனால் வழக்கம் போல் பிஜேபியோட பீகார் ஃபார்முலா சக்ஸஸ் ஆகும். எல்லா
துக்குடா கட்சி எல்லாம் கூட சின்ன சின்ன கட்சியெல்லாம் கூட உடஞ்சி போன கட்சியெல்லாம் கூட இணைச்சி அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்த்து வெற்றி அடைவாங்க. அடுத்த எலெக்ஷன் பிஜேபியோட என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாகும். அதில் குளிர்காலம் போகிறது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். நன்றி, வணக்கம்.